அதாவது KL ராகுல் என்ன சொல்ல மனுஷன் ஒரு ஒரு டைம்ல வந்து இவன் எதுக்கு கிரிக்கெட்ல இருக்கான், இவனை வேண்டாம், இவன் வேண்டவே வேண்டான்ட்டு ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ராகுல் வேண்டாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி அவருக்கு வந்து பர்ஃபெக்டான ஸ்லாட் கிடைக்கல, அவர் வந்து ஓப்பனிங்ல தான் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் இல்ல ஒன் டவுன்னாங்க, அடுத்து பினிஷர்னாங்க, அடுத்து மிடில் ஆர்டர்னாங்க, என்னென்னமோ தலைவனுக்கு ஹெவி ப்ரெஷர், சுத்தி ப்ரெஷர், எங்கிட்டு போனாலும் ப்ரெஷர் அப்படின்ட்டு ராகுல் வேண்டாம் ஸ்பாட்ல இருந்து. அதை விட முக்கியம் என்னதுன்னா அவர் வந்து ஆங்கர் ரோல் தான் பண்ணுவாரு, பவர் ஹிட்டிங் பண்ண மாட்டாரு, தேவையான டயத்துல டேக் ஆஃப் ஆக மாட்டாரு. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து வேர்ல்டு கப் ஃபைனல்னு சொல்லி நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவ் ப்ரெஷர் தான் அவன் மேல. ஆனா அதெல்லாம் மைண்ட்லயே வச்சுக்கிறாம அவரோட ரோல் வந்து பினிஷருன்றதுக்கு மறுபடியும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்கிறாரு. அதாவது இந்தியா நியூசிலாந்து மேட்ச்ல ஒரு டயத்துல விக்கெட் அப்படியே போய்கிட்டு இருக்கு, தலைவன் வந்து அடிக்கிறேன் 100 பர்ஃபெக்ட் 100. அந்த பினிஷர் ரோலு ஒரு எப்படி சொல்றதுன்னா, நல்ல பேட்ஸ்மேன், பேர் சொல்ல வேண்டிய நல்ல சூப்பர் பேட்ஸ்மேனு. இப்போ ஆப்போசிட் டீமுக்கு வந்து ஒரு பயம் காட்டுறதுக்கு ஒரு பினிஷர் வேணும். இப்போ ஒரு டீம்ல வந்து டாப் ஆர்டர் கலட்டிட்டா முடிஞ்சு, மிடில் ஆர்டர் முடிஞ்சு அப்படிங்கல KL ராகுல் அந்த பேர் பர்ஃபெக்டான பிளேயரு, பர்ஃபெக்டான ஸ்பாட்ல இருக்காரு. அதாவது ஒரு டைம் விக்கெட் எல்லாம் ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா KL ராகுலால ஸ்கோர் பண்ணி இந்தியன் டீமுக்கு ஒரு பிக் ஸ்கோரை செட் பண்ணி தர முடியும்ன்ற கான்பிடென்ட்டை மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாரு KL ராகுல். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்பாட்டை இவரை தவிர்த்து வேற யாருனாலையும் சூட் ஆக முடியுமா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க். இங்க வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஓகே. அதே மாதிரி T20லயும் கொடுத்தா நல்லா இருக்கும். T20ல ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, அதனால கஷ்டம்தான். KL ராகுல் பர்ஃபெக்ட். கம்பீர் வந்து KL ராகுல சூப்பரா யூஸ் பண்றாப்ல, இதுதான் உண்மை. ஏன்னா எல்லாருமே என்ன சொல்றாங்க, KL ராகுல் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் இல்ல ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லல. KL ராகுல நான் என் டீமுக்கு நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கம்பீர் யோசிச்சப்ப செம்மையா யூஸ் பண்றாரு. KL ராகுலும் அதுக்கேத்த மாதிரி பிளெக்சிபிளா விளையாண்டு தர்றாரு, சூப்பரா இருக்கு. அதாவது வேர்ல்டு கப் 2027க்கு ஒரு விக்கெட் கீப்பர், ஒரு பினிஷர், ஒரு பேட்ஸ்மேன், ஒரு குரூசியலான சுச்சுவேஷன்ல ரன் ஸ்கோர் பண்றதுக்கு KL ராகுல் பர்ஃபெக்ட். 2023ல கூட அவரோட பொசிஷன் வந்து கொஞ்சம் மேல இருந்துச்சு. KL ராகுலை இப்ப எப்படி யூஸ் பண்றாங்கன்னா கடைசி வரைக்கும் கொண்டு போறாங்க. அவரும் அதுக்கேற்ற மாதிரி மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போறாரு. நான் அடிச்சு முடிக்கணும்னு யோசிக்கல, கடைசி வரைக்கும் கொண்டு போய் முடிச்சு கொடுக்குறாரு. எக்ஸாம்பிள் சாம்பியன்ஸ் டிராஃபி, நேத்து நடந்த மேட்ச், ஏகப்பட்ட மேட்சஸ் இருக்கு. KL ராகுல் பர்ஃபெக்ட். கம்பேக் ஆஃப் த இயர்னா KL ராகுலுக்கு சொல்லலாம், கம்பேக் ஆஃப் த கிரிக்கெட்னாலுமே KL ராகுலுக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கு சொல்லலாம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.